சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து கூட வாசிக்கும் போது நீங்கள் 16வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 16ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 16ஆம் அதிகாரம் 8வது வசனம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இப்ப கவனிங்க, தாவீதுக்கும் யோசேப்புக்கும் நான் ஒப்பிட்டு சொல்லிட்டே இருக்கிறேன். தாவீதோடையும் கர்த்தர் இருந்தார். தாவீதோடையும் கர்த்தர் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தரை எப்பொழுதும் நான் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்ன்ற ஆசை உங்களுக்கு இருக்கா? என் கூட கர்த்தர் இருக்கணும்னு ஆசை இருக்குதா? அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில எல்லாத்துலயுமே ஆண்டவரை முன்னாடி வைங்க. ஆண்டவரை முன்னாடி வைங்க. அதான் எழும்பும் போது ஆண்டவரை முன்னாடி வச்சுதான் எழும்பணும். ஒரு காரியத்தை துவங்கும் போது ஆண்டவரை முன்னாடி வச்சுதான் துவங்கணும். யாரெல்லாம் ஆண்டவரை முன்பாக வைக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அது மட்டும் இல்ல, 34வது சங்கீதத்துல கூட ஒரு வசனத்தை வாசிக்கும் போது 34ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எப்பவுமே எனக்கு அவர் தான் முன்னாடி எப்பவுமே. இப்போ ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னா எப்பவுமே அவரை துதிச்சுட்டே இருக்கிறீங்களா? எப்பவுமே உங்களுடைய இருதயத்துல கர்த்தாவே, அதான் நான் சொல்லுவேன், நீங்க ஆண்டவரோட இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா, எப்பவும் உங்க வாயில ஸ்தோத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு பொருள் கீழே விழுந்தா கூட ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் எடுப்பீங்க. நடக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, உட்காரும் போது ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, தண்ணி குடிக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, சாப்பிடும் போது ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு முயற்சி எடுப்போம் நம்ம எல்லாருமே. நான் நம்புறேன் உங்க கூட ஆண்டவர் இருப்பாரு. எப்ப தெரியுமா? எல்லாத்துலயும் ஆண்டவரை முன்னாடி வைக்கும் போது. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்றதை குறித்து இந்த ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 39ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஹலோ, இந்த 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 யோசேப்புக்கு விரோதமாக அந்த வீட்டிலே இருக்கிற அந்த எஜமானனுடைய மனைவி எழும்புறாங்க. அவங்க ஒரு பாவம் செய்யறதற்காக அவனை அழைக்கிறாங்க. அழைக்கும் போது இந்த யோசேப்பிட்ட இருக்கிற கேரக்டர் என்ன அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்னா, அவனுடைய உள்ளத்துக்குள்ள எப்பவுமே ஒண்ணு இருந்துச்சு, ஆண்டவர் பார்க்கிறார் என்கிற எண்ணம். ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு? ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எப்பவுமே ஆண்டவர் உங்களை பார்க்கிறாருன்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு, ஆண்டவர் என்ன பார்க்கிறாருன்னு உங்களுடைய 24 மணி நேரமும் கர்த்தர் பார்க்கிறார் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் உங்க கூட இருப்பாருங்க. நீங்க தாவீதை வாசிக்கும் போது 2 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல்ல 12ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிக்கும் போது, 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஒரு ராஜா நாத்தான் தீர்க்கதரிசி நீ அவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருக்கிற அப்படின்னு குற்றப்படுத்துறாரு. குற்றப்படுத்தும் போது இவனுக்குள்ள என்ன வருது அப்படின்னா, நான் தப்பு பண்ணத ஆண்டவர் பார்க்கிறார். இந்த தாவீதை நினைச்சிருந்தா இந்த நாத்தான் தீர்க்கதரிசியை கொன்னுட்டு அந்த பிரச்சனையை அதோட முடிச்சிருக்கலாம். ஆனா அவனுக்கு உடனே என்ன வந்துச்சுன்னா, கர்த்தர் பார்க்கிறார், நான் செஞ்ச தப்ப கர்த்தர் பார்த்துட்டாரு. இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்க கூட இருப்பாரே ஆனால் நீங்க கை செய்யற எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஸோ ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னா நம்பர் 1 முதலாவதாக எப்பவும் அவரை முன்னாடி வச்சுக்கோங்க. நம்பர் 2 இரண்டாவதாக ஆண்டவர் பார்க்கிறார் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பவும் இருக்கணும். நம்பர் 3 மூன்றாவது, ஆண்டவர் உங்க கூட இருக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 45ஆம் அதிகாரத்திலே
ஸ்தோத்திரம். 45 5வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 5வது வசனம், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாகவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஹலோ, கவனிங்க. இந்த இடத்துல யோசேப்பு சொல்றாரு, ஆண்டவர் என் கூட இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என் வாழ்க்கையிலே நடந்த எல்லாமே அவர் சித்தத்தின்படி, அவருடைய அனுமதி இல்லாம நடக்கல அப்படின்னு அந்த உணர்வு அவருடைய இருதயத்தில் இருந்துச்சு. ஹலோ, கவனிங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, உங்க மனசனுடைய அடி ஆழத்துல என்ன தோணும் அப்படின்னா, எந்த காரியம் நடக்கும் போதும் உங்களுக்கு உடனே தோணணும், அப்பா உங்க அனுமதி இல்லாம இது நடக்கலப்பா, உங்க அனுமதி இல்லாம இது நடக்கலப்பா, உங்க அனுமதியோட தான்ப்பா நடக்குது. அதான் நீங்கள் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கும் போது, சிமேயு தாவீதை தூஷிப்பான். தாவீதை தூஷிக்கும் போது தாவீது என்ன சொல்லுவார் தெரியுமா? சிமேயி தூஷிக்கணும்னு கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். சோ என் கூட ஆண்டவர் இருக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேருமே எப்பவுமே உங்க மனசுல ஒண்ணு இருக்கணும், ராஜா என் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் இந்த சோதனை கூட உங்க அனுமதியோட தான்ப்பா நடக்குது. நீங்க அனுமதிக்காம என் வாழ்க்கையில நடக்காதுப்பா, நீங்க அனுமதிக்காம நடக்காது. இந்த 3 காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானால் கர்த்தர் உங்க கூட இருப்பார். நம்பர் 1, முதலாவது, ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னா கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், எல்லாத்துலயும் ஆண்டவர் முன்னாடி வைங்க. 2வது, கர்த்தர் உங்க கூட இருக்கணும்னா அவர் பார்க்கிறார் என்கிற ஒரு உணர்வுள்ள இருதயம் உங்களுக்கு வேணும். நம்பர் 3, ஆண்டவர் உங்க கூட இருக்கணும் அப்படின்னா என் வாழ்க்கையில அவருடைய அனுமதி இல்லாம எதுவும் நடக்கல என்ற எப்பவும் ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். அனுமதிக்கிறீங்களா? அப்படி இருக்கும்போது நான் நம்புறேன், ஆண்டவர் உங்க கூட இருப்பார். கர்த்தர் உங்க கூட இருப்பாரே, ஆனால் நீங்க செய்கிறதெல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஒரு சாட்சியை சொல்லி உங்களுக்கு நான் முடிக்கிறதற்கு ஆசைப்படுகிறேன். ஒரு விசை நம்முடைய திருச்சபையில இருக்கிற ஒருத்தங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்க. அப்படின்னா அவங்களுக்கு பிபி ரொம்ப ஹையாகி மண்டைக்குள்ள ஒரு வெடிப்பு, ரத்த கசிவு ஏற்பட்டு ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஐசி சூழ்நிலையில போய் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இருந்த ஒரு பெரிய காரியம் என்னன்னா, அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாமே அவங்களுக்கு மறந்து போயிடுச்சு. நிறைய பேருடைய பேர் மறந்து போயிருச்சு. பொருட்கள் அப்படின்னா அந்த இளநியை கொண்டு போய் இது என்னன்னு கேட்டா அவங்களுக்கு அது தெரியவே இல்லை, அது என்னன்னே தெரியல. அப்படி ஃபுல்லா மெமரி லாஸ் ஆயிடுச்சு. டாக்டரும் சொல்லிட்டாங்க, இது திரும்ப ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது ரெக்கவர் ஆகும். அதனால ஒவ்வொரு பொருளையும் அவங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சு, நீங்க இது என்ன அப்படின்னு கேளுங்க அப்படின்னு டாக்டர்கள் சொல்றாங்க. எனக்கு இது எதுவுமே தெரியாது. அவங்க வந்து சர்ச்சில் வந்து சில வேலைகளை பார்க்கிற நபர்கள். உடனே வந்து நான் இது எதுவுமே தெரியாம என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணி ஒரு வேலையே சொல்றேன். நான் என்ன வேலை சொல்றேன்னா, இந்த மாதிரி இந்த நபருக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது, இந்த நபருக்கு வந்து இந்த பணத்தை வந்து இந்த செக்கில் எழுதி நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறேன். எனக்கு எதுவுமே தெரியாது. போனை வச்சுட்டேன். போனை வச்ச உடனே இவங்க வந்து அவருடைய பேக்ல இருந்து அந்த செக் புக்கை எடுத்து நான் சொன்ன அந்த அமௌண்ட்டை எழுதும் போது, பாஸ்டர் சொல்லிட்டாரே இந்த வேலையை நம்ம தானே செய்யணும், என்ன பண்ண போறோம்னு தெரியல. அந்த எழுதும் போதே மொத்த இதுக்கு முன்னாடி லாஸ் ஆன மொத்த மெமரியும் திரும்ப அகைன் ரீகலெக்ட் ஆயிருக்கு. அவங்க சாட்சியாய் சொல்லும் போது ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப நான் நம்புறேன், ஆண்டவரையும் ஆண்டவருடைய ஊழியத்தையும் யாரெல்லாம் ஆண்டவரை கனம் பண்றீங்களோ அத்தனை பேரும் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்க கூட இருப்பார். இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்க போறேன். ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் செய்கிற எதுவுமே வாய்க்காம இருந்திருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். யோசேப்பனுடைய ஆசீர்வாதம் உங்க தலை மேல வரப்போகுது. நீங்க கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும்
ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போறார். முடிஞ்சவங்க கர்த்தர் சமூகத்தில் அப்படி எழும்பி நிற்கலாம். ஆண்டவரை பார்த்து எல்லாரும் இந்த முழு பலத்தோட இந்த 2வது நாள் இந்த ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ராஜா, ஆண்டவரே, இன்றைக்கு இந்த 2வது நாள் எனக்கு பேசின வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். நான் செய்யறது எல்லாமே எனக்கு ஆசீர்வாதமா வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் எதை செஞ்சாலும் அதுல நஷ்டமாக கூடாதுப்பா, அதுல நஷ்டமாக கூடாதுப்பா. நான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ செஞ்சு நான் நஷ்டமாயிட்டேன்ப்பா, ஆனா இனி அப்படி நஷ்டமாக கூடாது. அந்த யோசேப்புனுடைய ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்கட்டும்னு சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி.